Hello. So next time you visit, we organize the cycling tour in the. Okay. Good. இங்கே இருக்க மக்கள் இன்னமும் வந்து இந்த கோவிட் பயத்திலே இருக்காங்க போல். ஏன்னா மாஸ்க் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஈவன் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரியாவுடைய பார்டர் கிராஸ் பண்ணும்போது அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸில் மாஸ்க் போட சொன்னாங்க. கொஞ்ச நேரம் போட்டு பஸ்ஸில் ஏற்று அவுத்துட்டோம். பட் இந்த ஊரில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், சைக்கிளில் போகிறது கூட மாஸ்க் போட்டிருக்காது. நல்லா நிறைய கார் இருக்குது, நிறைய வசதியான மக்கள்லாம் இங்கே இருக்காங்க போல். யாரை பார்த்தாலும் பாகுபலின்றாங்க. இப்போ பாகுபலி நார்த் கொரியாவையும், ஐயோ நார்த்து சொல்லக்கூடாது, பாகுபலி வட கொரியாவையும் ஃபேமஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து வீடியோ எடுப்பாங்கம்மா. அது வந்து பர்த்டேவாக இருக்கட்டும், இல்லை கல்யாணத்துக்கு உள்ளாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், அவங்களுடைய கலாச்சார உடையை வந்து போட்டுட்டு அப்படியே ரோட்டில் நடந்து வீடியோ எடுக்கிறாங்க. இந்த பாட்டாக இருக்குமா, பாடிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. முக்கியமாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது அதே ரூட்லேயே வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துச்சு. நாங்கள் வரும்போது எதாச்சும் அவங்க பார்க்குறதும் நவுந்து போகிறதும் அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதும், நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே செட் பண்ண ஒரு ஃபேமிலியான்ற மாதிரிலாம் தோணுச்சு. அது என்னன்றது யாருக்குமே தெரியாது. எல்லாமே அதை திங்கிங்கில் தான் யோசித்தோம். பட்டு நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஸோ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் படித்து முடிக்கிறதுக்கு 18 வயசு ஆகும். 18 வயசு ஆனதுக்கப்புறம் 10 வருஷம் ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்கன்னா. ஏன்னா இந்த நாட்டில் ஆர்மியில் ஜாயின் பண்ணி இந்த நாட்டுக்காக உழைச்சா இந்த மாதிரி நீ வந்து வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வேலையாங்க இந்த நாட்டில். அதனால முக்கால்வாசி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்களா. அது இல்லாமல் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணாத ஆளாக இருந்தால் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. மிலிட்ரியில் ஜாயின் பண்ணி தான், ஓ மிலிட்ரியில் வேலை பார்த்து பெரிய ஆள் தான்ப்பா, இவன் காம்பளை தாண்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து கண்டிப்பாக பொண்ணு கொடுப்பாங்களாம்மா. ஆக்சுவலாக வந்து இங்கே பொண்ணுக்கு வந்து லீகலாக கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு பார்த்தீங்கன்னா 20, ஆண்களுக்கு 21. ஹலோ டாக்ஸியில் போகிறதுக்கு 10 யுவான், நம்ம ஊர் காசுக்கு 130 ரூபா. இங்கே சிட்டிக்குள்ளே மட்டும் போகிறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோ மினிமம் காஸ்ட்டு. ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஊரில் வரதட்சணை கொடுப்பாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாட்டிலே வந்து வரதட்சணை கொடுப்பாங்களா. ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களா, மோதிரமாக இருக்கலாம், இல்லை பெல்ட் ஆகலாம், அந்த மாதிரி கொடுப்பாங்களாம். ஆண்கள் பெண்களுக்கோ, பெண்கள் ஆண்களுக்கோ வந்து மேரேஜ் அப்போ இது மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது வழக்கமாகும். பஸ்ஸு நிற்கிதுங்க, பஸ்ஸில் ஏறி உட்காருவோம். இங்கே ஒரு கொரியன் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டில் டெவலப்மெண்ட் ஆன எல்லா விஷயமும் போட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு. சாயங்காலம் ஆயிடுச்சுங்க, மூக்கெல்லாம் வெறுத்து போச்சு. ஜாக்கெட்லாம் போட வெளில வந்ததுனால நான் பேங்க்குன்னு சொல்லிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. எனக்கு ஆப்போசிட்டில் லாஸ்ட் ரோட்டில் மாஸ்டர் கிம் ஜான் உன்னுடைய சிலை இருக்குது. அவங்க அப்பாவோட சிலையும் அவரோட சிலையும். நம்ம இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். அவங்க அதுவும் காமிக்கல நமக்கு. சரி வாங்க பஸ்ஸில் போய் உட்காரலாங்க. மைக்கு வேறு சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. இந்த குளிர் அதிகமாக இருக்கனால சார்ஜ் நிற்க மாட்டேது மைக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக ரசனோட பயணம் முடிஞ்சது. இப்போ நேராக ஹோட்டலுக்கு போகிறேன். என்னுடைய முதல் வட கொரியாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன் கை காமிச்சோம்னா. முதல் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சூப்பராக இருந்தது. செம்மையாக இருக்குது, ஒரு பயங்கர க்ளீனாக இருக்குது. முக்கியமாக மக்கள் வந்து பார்த்து ஹாய் சொன்னவங்க கூட சில பேர் வந்து பார்க்காதாமே போகிறாங்க. அவங்களுக்கு பழக்கம் இல்லை, அவங்க அவங்க பார்த்தது இல்லை. அதனால் கொஞ்சம் வருடங்கள் கழித்து மக்கள் வித்தியாசமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்படி வாழ்கிறோமோ மற்றவங்களோட மிக்ஸ் ஆகி அதுவே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. ஸ்னோவெல்லாம் மக்கள் வந்து உடச்சி எடுத்துகிட்ருக்காங்க, நவுத்திட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரசன் ஊரில் பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 2 லட்சம் பேர் வந்து வசிக்கிறாங்களாமா. நல்லா பெரிய ஊர் தாங்க. ஆனால் மக்களோட தொகை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனாலே ரோட்டில் வந்து ஆட்கள் வந்து மிக குறைவாக தான் நான் வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஊர், நல்லா நீட்டாக இருக்குங்க. பாருங்க, செம்ம நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இருக்க நார்த் கொரியாவில் பெட்ரோல் டீசல்லாம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி என்னோட கைடு கிட்ட கேட்டேன். 1 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர் காசுக்கு 89 ரூபா, வந்து 8 யுவான், 8 சைனீஸ் யுவானா. ஸோ டீசல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 யுவான், 80 ரூபா கிட்ட வரும். இதான் வந்து இங்கே இருக்கிற ரேட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஆவரேஜாக என்ன சேலரி அப்படின்னு இவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, மினிமம் வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் படி $100 கண்டிப்பாக அவங்க கொடுக்கணுமா. மினிமம் $100 நம்ம ஊர் காசுக்கு 8800 ரூபா கிட்ட வரும். அதான் மினிமம் சேலரி ஆமாம்.